1. வெண்கலத்தாலான சிறிய நடனமாது பெண் சிலை கிடைத்துள்ள இடம் மொகஞ்சதாரோ ஆகும். 2. நடனமாது சிலையை பார்த்தபொழுது இது வரலாற்றிற்கு முந்தைய காலத்தின் உருவாக்க முறையை சார்ந்தது என்று நம்புவதற்கு கடினமாக இருந்தது என்று கூறியவர் சர் ஜான் மார்ஷல் ஆவார். நடனமாது சிலையை பார்த்தபோது சர் ஜான் மார்ஷல் இது 3000 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக இருந்திருக்கலாம் என்று நினைத்தேன் என்று கூறியுள்ளார். 3. கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், கூடல்நகர் போன்ற இடங்கள் மற்றும் கொர்க்கை, பூம்புகார் போன்ற சங்ககால நகரங்கள் மற்றும் துறைமுகங்களின் பெயருள்ள இடங்கள் பாகிஸ்தான் மற்றும் ஆப்கானிஸ்தானில் அமைந்துள்ளன. 4. காவிரி, பொருன்ஸ் போன்ற தமிழ் பெயரில் உள்ள ஆறுகள் அமைந்துள்ள இடம் ஆப்கானிஸ்தான் ஆகும். 5. காவிரிவாலா, பொருணை போன்ற தமிழ் பெயரில் அமைந்துள்ள ஆறுகள் அமைந்துள்ள இடம் பாகிஸ்தான் ஆகும். 6. சிந்துவெளி மக்கள் இரும்பு மற்றும் குதிரையை பற்றி அறிந்திருக்கவில்லை. 7. சிந்துவெளி மக்களின் உடை பொதுவாக பருத்தி ஆடைகளை பயன்படுத்தினர், மேலும் கம்பளி ஆடைகளும் உபயோகப்படுத்தினர். நூல் நூற்க நூல் சுழல் அச்சுகளும் பயன்படுத்தப்பட்டன. 8. சிந்துவெளி மக்கள் அமைதியான வாழ்க்கை வாழ்ந்தனர், அவர்களிடம் படை இருந்ததற்கான சான்றுகள் ஏதும் இல்லை. 9. சிந்துவெளி மக்கள் ஆபரணம் செய்ய பயன்படுத்திய கற்கள் சிவப்பு நிற மணிக்கற்கள் ஆகும். 10. சிந்துவெளி மக்களின் அணிகலன்கள் கழுத்தணிகள், கையணிகள், வளையல்கள், மோதிரங்கள், காதணிகள் மற்றும் காலணிகள் மற்றும் தங்கம், வெள்ளி, தந்தம், சங்கு, செம்பு, சுடுமண் மற்றும் விலையுயர்ந்த கற்களால் அணிகலன்கள் செய்யப்பட்டிருந்தன. 11. முதல் எழுத்து வடிவத்தை உருவாக்கியவர்கள் சுமேரியர்கள் ஆவர். 12. மொகஞ்சதாரோவில் தொல்பொருள் ஆராய்ச்சி நடைபெறும் இடத்தை உலக பாரம்பரியமாக தேர்ந்தெடுத்த அமைப்பு யுனெஸ்கோ ஆகும். 13. ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கிய ஆண்டு கிமு 1900 ஆகும். 14. ஒரு பொருளின் வயதை அறியும் முறை கதிரியக்க கார்பன் முறை அல்லது C14 என்று அழைக்கப்படும். கார்பனின் கதிரியக்க ஐசோடோப்பான கார்பன் 14ஐ பயன்படுத்தி பழங்கால பொருளின் வயதை அறிந்தனர். 15. சிந்துவெளி மக்களின் சமய நம்பிக்கை. சிந்துவெளி மக்களிடம் வழிபாடு மற்றும் அவர்களின் மத நடைமுறைகள் பற்றி எந்த ஆதாரமும் கிடைக்கப்பெறவில்லை. அம்மக்களிடம் தாய் வழிபாடு இருந்திருக்கலாம் என்று ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். 16. சிந்துவெளி மக்களின் தொழில் வேளாண்மை, கைவினைப் பொருட்கள் செய்தல், பானை வனைதல், அணிகலன்கள் செய்தல், கால்நடை வளர்த்தல் போன்ற தொழில்கள் செய்தனர் மற்றும் வணிகர்கள், வர்த்தகர்கள் போன்றோர்கள் இருந்தனர். 17. சிந்துவெளி மக்களின் மண்பாண்டங்கள் எவ்வாறு இருந்தன? மண்பாண்டங்கள் சிவப்பு வண்ணத்தில் இருந்தன, அதில் கருப்பு வண்ணத்தில் அழகிய வேலைப்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. 18. ஹரப்பா நாகரிகம் சரிய காரணம் வெள்ளப்பெருக்கு, சுற்றுச்சூழல் மாற்றம், படையெடுப்பு, இயற்கை சீற்றங்கள், காலநிலை மாற்றங்கள், காடுகள் அழிதல், தொற்றுநோய் தாக்குதல் போன்ற காரணங்களால் ஹரப்பா நாகரிகம் சரியத் தொடங்கியது. 19. பழமையான 4 நாகரிகங்களில் பெரிய பரப்பளவு கொண்ட நாகரிகம் சிந்துவெளி நாகரிகம் ஆகும். பழமையான 4 நாகரிகங்கள் மெசபடோமிய நாகரிகம், சீன நாகரிகம், எகிப்து நாகரிகம், சிந்துவெளி நாகரிகம் ஆகிய 4ம் பழமையான நாகரிகங்களாகும். 20. சிந்துவெளி நாகரிகத்தின் பரப்பளவு என்பது மேற்கில் பலுசிஸ்தான் மக்தான் கடற்கரை வரை, கிழக்கில் காகர் ஹாக்ரா பள்ளத்தாக்கு வரை, வடகிழக்கில் ஆப்கானிஸ்தான் வரை, தெற்கில் மகாராஷ்டிரா வரை பரந்து விரிந்திருந்தது. 21. கிமு 2500 குஃபு மன்னனால் சுண்ணாம்பு கல்லால் கட்டப்பட்டது கிசா பிரமிடு ஆகும். 22. மெசபடோமியா ஊர் நம்மு என்ற அரசனால் சின் என்ற சந்திர கடவுளுக்கு கட்டப்பட்டது ஊர் ஜிராஹுட் கோயில் ஆகும். 23. எகிப்து அரசன் 2ஆம் ராமசிஸ் என்பவரால் கட்டப்பட்ட இரட்டை கோவில்கள் உள்ள இடம் அபு சிம்பல் ஆகும்.